ஆத்ம கோடி நமஸ்காரங்கள். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 1ஆம் பாகத்தில் 2வது குரு தத்துவம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் காரண குரு, காரிய குரு என 2 குரு எல்லோருக்குமே இருக்கும். அதாவது காரிய குரு என்பது உலகம் காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் உள்ள 3 நிலைமைகளோடு உள்ளது. காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் காரணமாக இருப்பது மனம். ஆனதால் அம்மனமே காரண குருவாகிறது. அந்த மனமானது குருவே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாவது. மனமாயிருக்கின்ற குருவின் ஸ்தானம் இருதயத்தில் ஆகும். மனத்தினுடைய உற்பத்தி ஜீவனில் இருந்ததாகும். உப்பானது தண்ணீரிலிருந்து உண்டாகி பின் அதிலே போய் லயப்படுவது போல மனமானது ஜீவனிலிருந்து உண்டாகி பின் ஜீவனிலே வயப்பட்டு ஜீவன் மட்டும் ஆகிறது. அதனால தான் தூங்கும் போது நம்மால் காணவோ கேட்கவோ அறியவோ முடிவதில்லை. மனத்தினுடைய ஸ்தானம் இருதயத்தில் ஆகும். அந்த இருதயம் பிரகாச வஸ்துவாகும். மனமாகிய குருவினுடைய ஸ்தானமான இருதயம் ஆகாயத்தில் ஆகும். ஆகாயத்தின் ஸ்தானம் சிரசில் ஆகும். சிரசின் மத்தியில் இருதயம் இருக்கிறது. புத்தியினால் சிந்தனை செய்வதும் மனமே ஆகும். அம்மனத்தின் ஸ்தானம் புருவ மத்தியில் இருக்கும். அப்புருவ மத்தியில் தான் சூரியனாய் அக்னி சொருவமாய் இருக்கின்ற பிராணன் ஸ்திதி செய்கிறது. அவ்விடத்திலேயே சுழிமுனை என்ற அக்னி சேத்திரமும் இருக்கின்றது. இந்த ஜடமாயிருக்கின்ற குத்து விளக்கில் கர்மமாயிருக்கின்ற வாயுவாயிருக்கின்ற எண்ணெயை நிறைத்து அதில் மனமாயிருக்கின்ற திரியை போட்டு ஆத்மாவாயிருக்கின்ற தீபத்தால் எரிந்து கொண்டிருப்பது காணப்படுகின்ற உலகம். அதாவது குத்து விளக்கின் மேல் தட்டிருக்கிற திரி எரிந்து சுடர் எவ்விதம் பிரகாசிக்கின்றதோ அவ்விதமே இந்த ஜடமா இருக்கின்ற விளக்கின் மேல் தட்டிலிருந்து மனத்தின் வழியாக பஞ்சேந்திரியங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 திரிகளாக எரிந்து கொண்டிருக்கின்ற சுடர்தான் காணப்படுகின்ற உலகம். திருச்சிற்றம்பலம்.